ராணிக்க சொல்லுங்க. வசந்தி எங்க இருக்கா? அங்க கிரவுண்ட்ல தான் நிக்கா. சீக்கிரம் போங்க. இப்ப அடுத்து எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு போட்டி நடக்க போகுது. ஆமா, அந்த மைக்ல பேசுனது கேட்டுதான் வந்தேன். அவ மாதிரி வரலன்னா இனி அடிச்சு விடுவா. சரி சரி போங்க. என்ன அன்னைன்னு வரலையோ? ஆமா வரல பத்துடுங்க. போன் அடிச்சிட்டே இருக்கே எடுக்க மாட்டாங்க அவ. ஒருவேளை வந்துட்டு இருப்பாவளா இருக்கும். அங்க வீட்ல ஏதோ பைக் நின்னுச்சா முன்னாடி? இல்லையே. அப்படி அப்ப வருவாவ. சரிக்கா நான் போறேன். ஆட்டு. சரி எல்லாரும் வந்துட்டு இருக்காவ. வர்க்கீஸ் வந்துட்டான், செல்வா வந்தாச்சு. இப்ப சிவனேசவி போறாவ. இவிய மட்டும் காணையிலேயே. ஏ ராஜதுர போனை எடு ராஜதுர. ராணி இம்யால இடிச்சு விடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இடிக்க மாட்டேன் ராணி. என் மேல இவ்வளவுதான் உனக்கு நம்பிக்கையா? இடிச்சாலும் இடிச்சு விடுவீங்க. இத்தனை போன் எடுத்து நீங்க எடுக்கல. வரதுக்கே விருப்பம் இல்லாம தான் வாரீல. போன் அடிச்சியா? ஆமா போன் எடுத்து பாருங்க. ஏன் அடிச்சது கேக்கலையோ? பாக்கே நீ அடிச்ச நான் என்னைக்கு உடனே எடுக்காம இருந்திருக்கேன். வேலையில உள்ள விஷயமா அவங்களுக்கு போன் எடுக்கலனாலும் நீ அடிச்ச உடனே எடுப்பனா? அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. எப்பவுமே எடுக்காலும் இன்னைக்கு எடுக்க மாட்டேங்க. சரி வரதுக்கு விருப்பம் இல்லையோன்னு நினைச்சேன். ஐயே விருப்பம் இல்லாமலாம் இல்லம்மா. போன் வந்திருக்குவா? ஐயா ஆமா சைலண்ட்ல இருந்திருக்கு பாத்துக்க. எதுக்கு சைலண்ட்ல போட்டுச்சியே? நான் போடல ராணி. பாக்கெட்ல இருக்கும்போது என்னனையே விழுந்திருக்கு. என்ன எடுக்கேன். சரி சீக்கிரம் வாங்குங்க. போட்டி எங்க தொடங்க போறவ? வாரி என்ன போட்டி? என்ன போட்டி முதல்ல சொல்லியே ஜீவாவே. போய் நின்ன பிறகுதான் தெரியும். சரி வா. பைக் இதுல விட்டுட்டு வாங்க அந்தால. ஆட்டு ஏக்கா வந்துட்டாப்ல? வந்துட்டா வசந்தியா? ஏக்கா உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங் வாங்க. வேற எல்லாரும் வந்துட்டாப்ல. சாந்தியே காணலையேம்மா. அந்த அண்ணே வர மாட்டேன்னு சொல்லிட்டாப்லாம். அதனால சாந்தி இங்கதான் வாங்க உட்கார்ந்துருக்காவக்க. பரவாயில்ல, கீதாளுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிச்சு. அவ மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கனால வருத்தப்பட்டு இருப்பா. இப்ப சாந்தி கூட உட்கார்ந்து இருக்கிறதுனால அது தெரியாது பத்தியா? ஆமாக்கா கீதா பாவம். எல்லா வருஷமும் இப்படி பொங்கலுக்கு இந்த விளையாட்டு வரும்போது அவன் மூஞ்ச பாக்கணுமே வாடி போய் இருக்குது. என்னது? ஐயா இவங்க நிக்கவே மறந்துட்டேன். ஒண்ணு இல்ல உமா. வீட்டுக்கு வா, இருக்குவளா உனக்கு? கீதாவை பார்த்தா வருத்தப்பட்டு இருக்கா? அவன் என் ஃப்ரெண்டு டி. அவன் மாப்பிள்ளை இப்படி வராம இங்க இருந்த உடனே அவன் வருத்தப்பட்டு இருக்கத சொன்னேன். ஏன் அது எங்களுக்கு தெரியாதோ? நீதான் சொல்லணுமா? ஏமா போட்டி ஆரம்பிங்க. சாரி உமா, தெரியாம சொல்லிட்டேமா. உரைக்காத அப்படி. ஒரு வகை பேச முடியல. சும்மா ஏதாவது பேசினால என்ன வருது வாரா. சும்மா கூட அவ பேரனையும் சொல்லக்கூடாது. அவளை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. சரிம்மா தாயே. வாய மூடிட்டு நின்றனும் போலமா. இந்த கீதால பத்தி பேசி அவளுக்குள்ளதான் சண்டை வருது. சரி ஓகே, கேள்வி கேட்கலாமா? அழகா எழுதிருக்கு. இது யார் எழுதுனது? சரண்யா எழுதுனாங்க மேம். அழகா எழுதிருக்கு. சரி கேக்கட்டா? முதல்ல ராணி மற்றும் அவர் கணவர். ஐயோ எங்கமே முதல்ல மாட்டனவ. இது என்ன போட்டி? உங்க துணையை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு கரெக்ட்டா யார் பதில் சொல்லியாவளோ அவங்களுக்கு தான் பிரைஸ். அப்ப எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்ன கான்ஃபிடென்ட்ல இவ இப்படி சொல்லியா? என்னங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்துறலாம்ல? வந்துடலாம் உமா. அது ஃபர்ஸ்ட் வந்தேதான் ஆவணும். வந்துடலாம். இப்போ நாங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா நீங்க தாங்க வரிசையை எழுதி இருக்குது. அவங்கிட்ட கேள்வி கேட்கும்போது அதே கேள்விக்கு பதில் என்னன்னு பக்கத்துல இருக்க வீட்டு கேட்க கூடாது யாரும். அப்படி நீங்க உங்க வைஃப் கிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டயோ ஆன்சர் கேட்டீங்கன்னா நீங்க இந்த போட்டியில இருந்து அவுட்டே. நாங்க உடனே வெளியேத்திடுவோம். நாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே தான் இருப்போம். யாரும் வாயசிக்க கூடாது. கேள்வி கேக்குறவங்க மட்டும் தான் பதில் சொல்லணும். சரி மாட்டு. எங்க வாயை திறந்துறாதீன்னு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ ஆர்வ கோளாறுல எதுவும் சொல்லிடாத டக்குன்னு. இப்ப அவிட்டதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காம நீ படபடன்னு எதுவும் பேசிடாத. சரி. இப்ப முத கேள்வி ராணிக்குன்னு. உங்கள் கணவருக்கு மிகவும் பிடித்த உணவு என்ன? சொல்லுமா. ஐயோ இப்படி இல்லாம கேட்காத. என்ன பிடிக்கும்? துவாசைன்னு நினைக்கேன். கரெக்ட்டா சொல்லிருக்காங்களா? இல்ல துவாசலாம் இல்ல, பழைய கஞ்சி. ஐயோ இந்த அண்ணே ஆமான்னு சொல்லிட்டா ஒரு பாயிண்டாவது கிடைச்சிருக்குமே. இப்ப இவரும்ல சொல்ல மாட்டாரு. உண்மை உத்தமம் நேர்மையில இருப்பாரு. என்ன நீ நான் சொல்லிருக்கலாம். ஆமா சாமி புடவைக்கு போறேன்னு தெரியலையே. சொன்னா போட்டி விட்டு வெளியே ஏத்திடுவாவ. ஏங்க உங்களுக்கு பழைய கஞ்சியா பிடிக்கும்? துவாசை தானே இப்பவும் உயிர் விடுவியே. நீ எப்பவும் மாவா அரைச்சு வச்சிருப்பா, அதனால கேப்பேன். துவாசைன்னு கேட்டா இட்லியை சுட்டு வச்சிருவாள்ல, அதனாலதான் நான் துவாசை சுடும்பேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது பழைய கஞ்சி தாமா. எங்க வீட்டுல எல்லாம் காலையில நான் பழைய கஞ்சி குடிச்சுதான் வளர்ந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளையில இருந்து பாருங்க, சுவார நிறைய பொங்கி அப்பளம் தண்ணி ஊத்தி போட்டு அடுத்த நாள்ல இருந்து பழைய கஞ்சி தான் பாத்துக்கிடுங்க. ஐயோ இது போட்டியா இல்லன்னா நான் எனக்கே வச்சுக்கிட்டு ஆப்பா இப்படி வந்து மாட்டிட்டேனே. என்ன பரவாயில்ல தானே? பரவாயில்லதான். அதுல கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் சின்ன உள்ளியும் போட்டுருந்தமா. சின்ன உள்ளி தானே போட்றீ. ஒரு क्वेश्चनக்கே இப்படியே இன்னும்லாம் இருக்குது. அதான் பாருங்க. ஒரு क्वेश्चन தப்பு. அடுத்து கேப்போமா? உங்க கணவருக்கு இனிப்பு பிடிக்குமா காரம் பிடிக்குமா?
என்னது பிடிக்கும்? உரப்பு தான் நல்லா பிடிக்கும். கரெக்ட். உண்மையாவே கரெக்டானே? மனசாட்சிக்கு உண்மைக்கு சொல்லுங்க. ஆமா உண்மையாவே கரெக்ட் தான். ஏமா நம்ப மாட்டே கவலை மேடம். ஒண்ணாவது நான் கரெக்டா சொல்லிட்டு போறேனா? சரி சரி ராணி, கரெக்ட் தான். அடுத்த கேள்வி உன் கணவருக்குன்னு. உங்கள் மனைவி அதிகமாக பார்க்கும் டிவி சீரியல் பேர் என்ன? சொல்லுங்க சார். எப்ப இது என்னப்பா கேள்வி? நாங்களே வேலைக்கு போயிருவோம், அவங்க என்னத்தை பார்க்காமனு நாங்க இருந்து பாத்துட்டா இருப்போம். ஆனால் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அதானே. நீ வாயை மூடிட்டு நில்லு சின்ன பொண்ணு. நம்ம வருஷம் வரும்போது பாத்துக்கிடல, அமைதியா நில்லு. என்னத்த சொல்ல, டிவி சீரியல் தான் அதிகமா பாப்பா. ஆனா இவ எல்லாத்தையும்ல பாப்பா. எது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியலையே. ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டிய? எல்லாமே பாப்பால ராணியோ? இல்ல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். சந்தியாளுக்குலாம் அது தெரியும். ஆமாப்பா சொல்லுங்க. அதுக்காண்டி உங்க பிள்ளைகளை கேட்க முடியாது. நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப ஈஸி தான். சந்தியா இப்படி எல்லாம் க்ளூ கொடுக்க கூடாது. சாரி மேம். ஐயா எனக்கு தெரியலையே மேம். சிறகடிக்க ஆசைங்க. அததானே எப்பவும் பாப்பேன். அதெல்லாம் நான் இருந்து பாத்துட்டா இருக்க ராணி. எனக்கு உண்மைக்கு தெரியாது பாத்துக்க. சரி மேடம், அடுத்த क्वेश्चन கேளுங்க. கேளுங்க கேளுங்க. ராணிக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பண்ணா எப்பவும் கோவப்படுவா. அப்படினா என்னது? பிடிக்காத விஷயமா நிறைய இருக்குவே. எதை சொல்ல? வீடு சுத்தமா இல்லன்னா நல்லா கோவப்படுவா. இது கரெக்ட். சரி சூப்பர். ராணி ஒரு பாயிண்ட், அந்த அண்ணி ஒரு பாயிண்ட். மொத்தம் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள்னு. மொத்தமே அப்ப 4 क्वेश्चन தானா? ஆமா ஆமா 4 தான். அடுத்ததாக ரேவதி மற்றும் அவர் கணவர். நாங்களா? சரி கேளுங்க மேடம், கொஞ்சம் ஈஸியாயே கேளுங்க. இதே क्वेश्चनா? அது எப்படி இதே क्वेश्चन கேப்பேன்? வேற क्वेश्चन தான். ஐயே வேற क्वेश्चनா? நான் இதே 4 क्वेश्चन கேட்டா பரவாயில்லைன்னு நினைச்சேன். என்ன நடக்கும்னு பாப்போம். சரி ராணி ஃபேமிலி எங்க தள்ளி போயிரலாம். உங்களுக்கான கேள்வி. உங்கள் கணவருக்கு மிகவும் பிடித்த காய்கறி கூட்டு என்ன? காய்கறி கூட்டு பேரா? எல்லா கூட்டுமே நல்லா சாப்பிடுவாரே. அண்ணா போச்சு. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா அவியல். அவியலா? உங்க மவா எங்ககிட்ட பீன்ஸ் பொரியல்னு சொல்லி பதில் சொல்லி வச்சிருக்கா. எது கரெக்ட்? என் மொபதான் கரெக்டா சொல்லியிருக்கா. அவியல் எனக்கு ரொம்ப ஒண்ணும் பிடிக்காது. அதை விட பீன்ஸ் பொரியல் தான் நல்லா சாப்பிடுவேன். முட்டை போட்டு போட்டு தந்தானா சூப்பரா இருக்கும். ஐயா ஆமா, நானும் அதை மறந்துட்டேனே. தப்புதான் மேடம். அடுத்த क्वेश्चन கேளுங்க. அடுத்து உங்கள் கணவர் அதிகமாக மறக்கக்கூடிய விஷயம் என்ன? சொல்லுங்கம்மா. நான் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்வேன். அத மறந்து வாங்காம வருவாவே. வந்த உடனே சத்தம் போடுவேன், சண்டை நடக்கும். இதுதானே எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய வழக்கம். இது கரெக்ட். கரெக்ட் தான். அப்படிதான் போட்டுருக்கு. அடுத்து கணவருக்கான கேள்வி. உங்கள் மனைவிக்கு விருப்பமான நிறம் என்ன? பிடிச்ச கலரு. சொல்லுங்க. இது கூட தெரியலையா? ஐயே சண்டைக்கு வாரா. பச்சை. கரெக்ட். எப்படி கரெக்ட்டா சொன்னீங்க? சட்டை கூட பச்சை கலர்ல இருக்குமே. ஆமா, அவ எனக்கு எடுத்து தர எல்லா சட்டையும் பச்சை கலர்ல தான் இருக்கும். உடனே ஞாபகம் வந்து. சரி சரி சூப்பர். ஒரு மார்க். அடுத்த क्वेश्चन. உங்க மனைவிக்கு பிடித்த உணவு என்ன? பிடித்த உணவு நிறைய இருக்குமே. எது சொல்ல, கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் செய்வா. கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிடுவனா? இப்படி கேவலப்படுத்தியது என்ன? பிரியாணி. கரெக்ட். பாரு ரேவதி, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரரு. ஏன் இவ்வளவு சோகமா சொல்லியா? எப்படி சொல்லியார் பாருங்க மேடம். எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேனா? நான் என்ன தின்னுருட்டியா? சரி சரி, அவர் அப்படி சொன்னாலும் கரெக்ட்டா சொல்லிட்டாருல. 3 பாயிண்ட். ராணியை விட 1 பாயிண்ட் அதிகமா எடுத்துட்டியே. ஐயோ. சரி நாங்க அங்க போய் இருக்கோம். அடுத்து நாங்களா? இல்ல லட்சுமி ஃபேமிலி. ஐயோ என்ன மேடம் திடீர்னு எங்கள? நாங்க ஒரு வாரத்துல எங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கோம். வாங்க வாங்க முன்னாடி வாங்க. கேளுங்க. முதல் क्वेश्चन. உங்கள் இருவரில் யாருக்கு நிறைய பணம் சேர்த்து வைக்கும் பழக்கம் உண்டு? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். லட்சுமிக்கு. சூப்பர், ஒரு பாயிண்ட். அடுத்த क्वेश्चन. வீட்டில் உள்ள எல்லா செலவு கணக்குகளையும் யார் ஒழுங்காக கணக்கெழுதி வைப்பவர்? லட்சுமி. கரெக்ட். அடுத்த கணவர்ட்ட உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுத்த முதல் பரிசு என்ன? பரிசா? அப்படி ஒண்ணுமே தந்தது இல்லையே. யார் சொன்னா? நான் முதலாக கொடுத்த பரிசு பூமாரி. ஏங்க? யார் லட்சுமியா? அது எவ்வளவு பெரிய பரிசு. அப்படி ஒரு முத்தான பிள்ளைய கொடுத்திருக்கேன் மாதிரி அது பரிசு இல்லையா? ஏங்கன்னு வாங்கங்க. சும்மா இருங்க. அவியே ஏதாவது கிஃப்ட்னா பொருள் ஏதாவது கொடுத்திருக்கீங்களான்னு கேட்காத. அப்படி ஒண்ணு இல்லையே மேடம். கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. பூமாரியா இல்ல அப்படி ஒண்ணு இல்லையா? இல்ல அப்படி ஒண்ணு இல்ல. சரி ஓகே, கரெக்ட்டான பதில். இன்னும் கடைசி क्वेश्चन. இதுல மார்க்னா 4 மார்க் உங்களுக்கு. அப்படியே கேளுங்க கேளுங்க. உங்கள் திருமணத்தின் போது உங்கள் மனைவி அணிந்திருந்த புடவையின் நிறம் என்ன? நான் தானே சொல்லணும். ஆமாங்க, நீங்க தான் சொல்லுங்க. என்ன ஈஸியான क्वेश्चन. வசந்தி உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். எங்க வீட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பத்துக்க. அப்படியேங்க? ஆமா, இப்போ எப்படி பதில் வரும்னு பாரு. ஆரஞ்சு. ஏன் லட்சுமி அக்கா, அந்த ஆரஞ்சு கலர் அப்பம் கூட நீங்க விடலையோ? கல்யாணத்துக்கு ஆரஞ்சு பட்டா? சின்னமணி, அவரே தப்பா சொல்லிட்டு இருக்காரு. நான் கோவப்பட்டு இருக்கேன். நீ அதுக்கு மேல வந்துக்கிட்டு. அப்ப சும்மா சொல்லிய விளக்கு. நான் வேணா இந்த கலர் சொல்லட்டா? ஊதா கரெக்டா? கரெக்ட் சின்னமணி. ஏக்க உண்மைக்கா?
ஏக்கோ மண்டையிலையும் டை அடிச்சிருக்கிறீங்களாக்கா ஊதா கலர்ல மேட்சா இருக்கட்டுன்னு ஊதா பட்டு தான் எடுத்திருப்பியேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சின்ன பொண்ணே மண்டையில அடிச்சிருக்கிறது டார்க் ஊதா. ஏன் கல்யாண பட்டுச்சீல இப்படி ஒண்ணு இருக்காதுன்னு அது லைட் கலரா இருக்கும். சரிக்கா சாரிக்கா. வந்துடா மேடம் இவர் சொன்னது தப்பு. சரி சரி சண்டை படாதீங்க. 3 மார்க் வாங்கிருக்கீங்கல போதாதா? எவனாவது கல்யாண பட்ட மறப்பானக்க. இந்த ஆளு இப்படி மறந்துருக்கு பாருங்க. வீட்டுக்கு போய் இருக்குது. என்னது இருக்கு லட்சுமி? நட்டு ஐ ஜாலி. சுவாலி முடிஞ்சிட்டு போயிருங்க அந்தால. அடுத்தால யாரு? அடுத்து மீதி இருக்க 3 பேரும் உட்காருங்க. உங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு பேப்பர் பென்னும் தருவோம். நாங்க கேட்க கேள்விக்கு ஆளாளுக்கு நீங்களே பதில் எழுதணும். கரெக்ட்டா யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பிரைஸ். என்ன மேடம் எங்களுக்கு மட்டும்? ஆமா இது என்ன புதுசா இருக்குது? அவியல்ல சிலருக்கு எழுத ஒழுங்கா தெரியாதுல. ராணியக்கா வீட்ல ராணியக்கா சரியா எழுதிட மாட்டேன்னாவ. மன் லட்சுமி அக்காயும் தெரியாதுன்றாவ. ரேவதி வீட்ல அவிய வீட்டுக்காரர் சரியா எழுதிட மாட்டேன்னாரு. அதனால அவிய 3 பேருக்கு வாயிலே கேட்டாச்சு. உங்களுக்கு அதே மாதிரி क्वेश्चन தான். நீங்க உட்கார்ந்து எழுதுங்கன்னு. சரி மேடம். எப்ப இவ்வளவு நேரம் நின்னு கால்லாம் உழையுது. உட்கார்ந்து ஒண்ணதான் நல்லா இருக்குமா. வா உமா உட்காரு. எங்க வாங்க. என்ன சின்ன பண்ணி கரெக்டா எழுதிருவியா? உங்களை பத்தி எனக்கு தெரியாது ஏதாவது உண்டாங்க? நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போற பாத்துட்டே இருங்க. பாக்கேன் இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு பேப்பர் பென் கொடுத்துருங்க. யாரையும் பார்க்க கூடாது. எல்லாரும் மறைச்சு எழுதணும்னு. என்னன்னாங்க மீதி உள்ளதெல்லாம் நீங்க கேளுங்க. ஓகே மேடம் தாங்க. கொஸ்டின்லாம் விகற்பமா இருக்குது. ஆமா எல்லாம் நல்லா இருக்கு விட்டுடுங்க. இப்படிப்பட்ட விளையாட்டு போட்டி எல்லாம் கண்டிப்பா தேவைப்படுது. ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சிருக்காவன்னு இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. அவைகளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம்னு நினைப்பாவல. கரெக்டா சொல்லவியே பாத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைப்பாவ. ஆமா சரி எல்லாம் ரெடியா? கொஸ்டின் கேக்கட்டா? ஸ்டார்ட் பண்ணலாம். பரிச்சை எழுதி விட பயங்கரமா இருக்கும் போலயே. பரிச்சைக்கு பயப்படிய மாதிரி ஒரு மாதிரி வயித்தெல்லாம் கலக்குது. ஏக்கா அவசரமா வருவனா போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க எழுதி பேப்பரை கொடுத்துறியோம். அப்படின்னா எங்க வீட்டுக்கும் உமா வீட்டுக்கு மட்டும் தான் போட்டி நடக்கும். அன்னை சும்மா இருக்க சொன்னாலும் இருப்பாவ. நானாவது ஓத்துற இல்லாம இருப்பேன். சின்ன பொண்ணே சும்மா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காதே. எல்லாரும் சிரிக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிரிங்கன்னு யார்ட்டையும் சொல்லலையே. சிரிக்க விட்டு போய் கேளுங்க. நீங்க தான் வயித்த கலக்கணும்னு சொன்னது நானா சொன்னேன்? சும்மா ஒரு பியாத்திக்கு சொல்லதெல்லாம் எடுத்து கிண்டல் அடிச்சிட்டு இருப்பா. நீங்க உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தா நாங்க எப்படிமா ஸ்டார்ட் பண்ணியது? கொஞ்சம் அமைதியா இருந்து கடகடன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் மனைவிக்கு வெளியே ஷாப்பிங் போக பிடிக்குமா இல்ல வீட்டில் இருக்க பிடிக்குமா? இதுக்கு வந்து மனைவியும் பதில் எழுதணும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க பிடிக்கும்னு எழுதணும், பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு எழுதணும். அதுக்கு கணவரும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எழுதுனா 2 பேருக்குள்ளது மேட்ச் ஆனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்னு. என்ன பதில்? படபட எழுதுங்க. 1 நிமிஷம் தான் டைம். எல்லாரும் எழுதிட்டாவன்னு நினைக்கிறேன். மறச்சு வச்சாச்சு. முதல்ல வசந்தி சொல்லுங்க. பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்கும். ஏங்க ஷாப்பிங் போறது எந்த பொம்பளைக்குங்க பிடிக்காம இருக்கும்? வீட்லயே இருக்கதா எனக்கு பிடிக்கும். இல்ல உமா, நீ தான் அங்க போயிட்டு வந்தோன்னு எனக்கு கால் வலிவு சரியா இருக்கு. வெளியே போயிட்டு வந்தாலே கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாளா? ஆமா, அது என்னத்துக்கு சொல்லி? வீட்டுக்கு வந்தாலும் வந்த உடனே நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். பாத்திரம் பூசணும், வீடு தூக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லையேன்ட்டு தான் கை கால்லாம் உழைவுன்னு சொல்லியது. சரி அப்படி சொன்னாயாவது நீங்க ஏதாவது வேலை செய்வியே, வெளியே இருந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி தருவியன்னு நினைப்பேன். ஓ அதான் கதையோ? அப்ப நான் தான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிடாம இருந்திருக்கேன். சாரி உமா, நான் வெளியே போறதா உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லங்க. சரி சரி சரி, சின்ன பொண்ணு வீட்டுக்கும் வசந்தி வீட்டுக்கும் ஒரு பாயிண்ட். உமா 0. அடுத்த கேள்வி, கணவன் மனைவி இருவரில் யார் அதிகம் கோவப்படுவார்? இப்ப நீங்க கோவப்படுத்தீங்கன்னா உங்க பேரை எழுதணும். மத்தவிய கூட இருக்கவிய கோவப்படுவோம்னா அவிய பேர் எழுதணும். யார் சேமா எழுதுறீங்களோ அவளுக்கு பாயிண்ட். எழுதியாச்சா? எழுதியாச்சு. சரி நாங்க தெரியும். சிவனேசன். வசந்தி. வாச்சி அவுட்டா? உமா. செல்வா. வாச்சி நம்மள அவுட். சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுதான். ஏன் ஓய்? நான் எப்ப போய் உங்க மேல கோவப்பட்டேன்? இப்படி சொல்லுவீர் வசந்தினே? நீ எப்ப கோவப்படாம இருந்தான்னு கேளுமா. எது கெடுத்தாலும் சிடுச்சிடுன்னு வந்துட்டு எப்ப கோவப்பட்டாலும்ல. அது ஏன் கூட நான் அப்படிதான் இருப்பேன். கோவப்பட்டோம்னா வீடு தாங்க தெரியும்ல. தாங்காதனா தூக்கிட்டு வெளியே போ. பாவம். சரி, இதுல வந்து சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் ஒரு பாயிண்ட். அடுத்த கொஸ்டின், உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களில் யாருடைய கைருசி உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்னா மனைவி, அம்மா, மாமியாரு, அக்கா, தங்கச்சி, யார் வேணாலும் இருக்கலாம். அவங்கள யார் சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதுங்க. இது வந்து கணவருக்கு, சரியா? கணவருக்கு யாருடைய கைருசி நல்லா பிடிக்கும்னு சொல்லி மனைவியும் எழுதணும், கணவரும் அது இது எழுதணும். வாட்சி இன்னைக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாம நீ விட மாட்டாவளாட்டு இருக்க. இப்படிப்பட்ட கேள்வி கேட்டு பிரச்சனை தான் வரப்போகுது. எழுதியாச்சா? சொல்லுங்க வசந்தி சொல்லு. டெஃபினெட்லி நான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்படிலாம் இல்ல, எங்க அம்மா தான் நல்லா செய்வாவ. ஆளவரு
இன்னையில இருந்து உமக்கு சுவாறு கிடையாது பாத்திரம். நினைச்சதுதான், ஆனாலும் உண்மையை தானே சொல்லணும். நானே எங்க அம்மாவை தான் எழுதியிருக்கேன். பாரு, என் தம்பி அதான் எழுதியிருக்கான் பாரு. உங்க 2 பேரோட எங்க அம்மா தான் நல்லா செய்வவ. என்னது? யா உமா உண்மையை தானே சொல்லி மீன் குழம்புல எங்க அம்மா சூப்பரா வைப்பாவ நீயே சொல்லியிருக்கா. மாறி நீயே உண்மையை ஒத்துக்கிடாம இருக்கலாமா? வீட்டுக்கு வா. நான் எழுதினது சொல்லட்டா? என் கணவருடைய அம்மா. நானும் அதுதான், எங்க அம்மா தான். பாரு உமா, சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கா. அத மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டேனுமா? புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தப்பலையில இதுல மார்க் எடுக்கணும்னு யோசிக்காம மாத்தி மாத்தி சண்டை போட்டு நடக்காத. சின்ன பண்ணி 3 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி, உங்கள் இருவரில் யார் குழந்தையிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வார்? சீக்கிரம் எழுதுங்க. அவ்வளவுதானே, இந்த ஒரு क्वेश्चनோட முடிஞ்சோ? ஆமாமா, முடிஞ்சி. வசந்தி. சிவனேசன். ஆள பெரிய மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டு நான் தான் பிள்ளையை கொஞ்சம் கண்டிச்சு வைப்பேன். இவிய நல்ல செல்லம் கொடுத்துட்டு கண்டிக்கவளா செய்யவலாம். உமா. உமா. கரெக்டா சொல்லிட்டேன். ஒண்ணாது. சிரிக்காதிய, கேவலம். சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. சூப்பருங்க, நம்ம தான் 4க்கு 4. நம்ம தான் வெற்றி. வெரி குட் சின்ன பண்ணு. சின்ன பொண்ணு மற்றும் வர்க்கீஸ் அவர்கள் இப்போட்டியின் வெற்றியாளர். சந்தியா மைக்கேல் சொல்லிரு. தெரியல. சின்ன பண்ணு மற்றும் வர்க்கீஸ் அவர்கள் இந்த கப்பல்ஸ் கேமின் வெற்றியாளர்கள். சூப்பர் சின்ன பொண்ணு. நீங்களும் தாங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிடுவோமா? டான்ஸ் எல்லாம் எனக்கு வராது சின்ன பொண்ணு. சும்மா கையை பிடிச்சு நான் சுத்தியும் அப்படி நீங்களே சுத்துங்க. சரி.